சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஒரே இருக்கையில் இருவர் பயணிக்கும் RAC டிக்கெட்டுக்கும் முழு கட்டணம் வசூலிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரயில்வே துறையிடம் நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் ரயில் சேவையில் உள்ள பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தீபாவளி, பொங்கல் மாதிரியான பண்டிகை காலங்களில், அது மட்டும் இல்லாமல் வார விடுமுறை நாட்கள்லையும் ட்ரெயின் டிக்கெட் கிடைப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் வசதியாக பயணம் பண்ணுறதுக்கு ட்ரெயின் தான் சரிப்பட்டு வரும். அதனால் டிக்கெட் கிடைச்சா போதும்னு RAC டிக்கெட்டில் கூட பலர் பயணம் செய்கிறாங்க. RACனா ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன். பொதுவாக தொலைதூர பயணங்களுக்கு நாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களில் டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் AC, செகண்ட் AC, தேர்ட் AC, ஸ்லீப்பர் கிளாஸ், செகண்ட் சிட்டிங்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். AC கிளாஸ் டிக்கெட் ஆயிரக்கணக்கில் இருக்கும். அதனால் சாமானிய மக்களுக்கு பட்ஜெட் தாங்காது. செகண்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் எடுக்கத்தான் நிறைய நடுத்தர மக்கள் வந்து விரும்புவாங்க. இதில் டிக்கெட் அவைலபிளாக இருந்ததுன்னா நமக்கு ஸ்லீப்பர் கிடைச்சிரும். ஆனால் இல்லாத போது RACன்னு தான் காட்டும். ஸ்லீப்பரில் ஒரு சீட்டில் வசதியாக படுத்துக்கிட்டே பயணம் செய்யலாம். அதுவே RACயாக இருந்தால் RAC டிக்கெட்டில் ஒரு சீட்லேயே 2 பேர் உட்கார்ந்து கொண்டு டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஜேர்னி 10 முதல் 12 மணி நேரமாக இருந்தாலும் கூட வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரம் RAC டிக்கெட்டில் ஒரே பர்த்தில் 2 பேர் டிராவல் பண்ணாலும் கூட ஸ்லீப்பர் டிக்கெட்டுக்கு என்ன சார்ஜோ அதே கட்டணம் தான் இதுக்கும் வசூலிக்கப்படுகின்றது. இந்த நிலையில தான் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு ரயில்வே அமைச்சகத்துக்கு சமீபத்தில் அறிக்கை ஒன்று தாக்கல் செஞ்சதுங்க. இதில் நாடு முழுக்க ரயில் சேவையின் தரம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரே பர்த்தில் 2 பேர் பயணிக்கும் போது ஏன் அந்த 2 பேர்கிட்டையும் முழு டிக்கெட் கட்டணமும் வசூலிக்கப்படுகின்றது? இது வந்து அநியாயம் அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. RAC டிக்கெட்டில் பயணம் செய்கிறவங்க கிட்ட இருந்து பாதி கட்டணத்தை வசூலிப்பது தான் நியாயம் என்றும் ரயில்வே துறைக்கு பொது கணக்கு குழுவானது அறிவுறுத்தி இருக்கின்றது. பொதுவாக படுக்கை வசதிக்காக ஒரு பயணி வந்து கட்டணம் செலுத்துறாரு இல்லையா? ஆனால் அவருக்கு உட்கார்வதற்கான RAC இருக்கை மட்டுமே கிடைக்கும் போது முழு கட்டணமும் அவரிடம் வசூலிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் RAC டிக்கெட் பயணிகளுக்கு பாதி கட்டணத்தை ரயில்வே துறை திருப்பி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பெட்டியிலும் பாருங்க RAC சீட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இருக்கைகளோட எண்ணிக்கையை பொறுத்து 12 முதல் 14 RAC டிக்கெட்டுகள் வந்து ஒதுக்கப்படும். நாடாளுமன்ற பொது கணக்கு குழு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலை ரயில்வே நிர்வாகம் ஏற்றுக்கொண்டால் கூடிய சீக்கிரமே RAC டிக்கெட் கட்டணம் பாதியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகளும் இதில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. என்னென்ன விஷயங்கள் தெரியுமா? உதாரணமா, ஒரு ட்ரெயின் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டா அது நம்ம இந்திய ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது. அதுக்கேற்ற கட்டணம் வசூலிக்கப்படுது. ஆனால் மொத்தம் இருக்கக்கூடிய 478 சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்களில் 123 சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களோட வேகம் சொல்லப்பட்ட அந்த 55 கிலோமீட்டருக்கு குறைவாகத்தான் இருக்கு. மற்ற 47 ரயில்கள் தான் ஒரு மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகுதுன்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ வெறும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்படக்கூடிய ஒரு ட்ரெயினை எப்படி சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்லலாம்? அதுவே தப்பு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதுலேயும் பல ரயில்கள் அந்த வேகத்தை கூட எட்டுவதில்லைன்னு அதிருப்தியையும் இந்த அறிக்கையானது வெளிப்படுத்தி இருக்கின்றது. 55 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அறுத பழசு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு சீனா, ஜப்பான் மாதிரியான நாடுகளில் ஹை ஸ்பீட் ரயில்கள் வந்து இயக்கப்படும் போது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்திய ரயில்கள் இல்லைன்னோ சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் புறப்படுறதுலேருந்து அது சென்று சேர்கின்ற வரைக்கும் 100 கிலோமீட்டர் வேகத்தை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணணும். அப்படிப்பட்ட ரயில்கள் மட்டும்தான் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்வது வேர்ல்டு வைடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. 2030க்குள்ளையாச்சும் இந்த மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வர என்ன வழின்னு தயவு செய்து ஆராயணும் அப்படின்னு அந்த குழுவானது ரயில்வே அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் புதிய ரயில்கள்லாம் சமீப காலத்தில் வந்து நிறைய வந்து அறிமுகப்படுத்தப்படுது இல்லையா? இந்த புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்துவதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களாக இருக்கட்டும், சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களாக இருக்கட்டும், இந்த ரயில்கள்லாம் நிறுத்தப்படுகின்றது. இதனால் வந்து பயணிகளுக்கு தேவையில்லாமல் காலதாமதம் ஏற்படுது. இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் சரியான நேரத்தில் இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவானது ரயில்வேக்கு அறிவுரையானது சொல்லியிருக்கின்றது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இப்போ RAC டிக்கெட்டுக்கு வந்து பாதி கட்டணம் தான் வசூலிக்கப்படணும்னு சொல்லும்போது ரயில்வேக்கு அது வந்து வருமான இழப்பை ஏற்படுத்தாதா?
சைடு பெர்த்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10ல வந்து 20னா 18 பேரை வந்து ஆர்ஏசின்னு வச்சிருக்காங்க. அதுல 9 பெர்த் கேன்சல் ஆச்சுன்னா தான் அத்தனை பேருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது வந்து 9 பேர்த்துக்கு 18 பேர்ட்ட பணம் வாங்குறதுன்றது நியாயமில்லாத நடவடிக்கை. அது ஆர்ஏசி வரும்போதே வந்து அந்த டிக்கெட்டை வந்து உதாரணத்துக்கு சென்னை டு மதுரை 900 ரூபாய் தேர்ட் ஏசி இருக்குன்னா, நார்மல் 450 ரூபாய் இருக்குன்னா, அதுல ஆர்ஏசின்னு வரும்போது வந்து கண்டிப்பா வந்து அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து பாதியா தான் வாங்கணும். உதாரணத்துக்கு 450 ரூபாய் பாதி வருதுன்னா அதை வந்து 500 ரூபாய் மேனிக்கு வாங்கிட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை டிடிஆர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது முழு அமௌண்ட் வாங்கிட்டு திருப்பி நீங்க ரிட்டர்ன் வாங்கணும்னு சொல்றது கூட நல்ல நடைமுறை இல்லை. வாங்கும் போதே ஆர்ஏசி விடும் போதே அதனுடைய கட்டணம் வந்து பாதியாக இருக்கணும். ட்ரெயின் உள்ள போயிட்டு அது கன்ஃபார்ம் ஆகும்போது அடிஷனல் சார்ஜ் வந்து அந்த பேசஞ்சர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ற நடைமுறை தான் நல்லா இருக்குன்றதுதான் எங்களுடைய எண்ணம். அதை விடுத்து ஒரே கட்டணத்தை கொடுத்துட்டு ஒருத்தர் காலை நீட்டி தூங்கிட்டு போவாரு, ஒருத்தர் உட்காந்துட்டு போவாரு. அதுவும் ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ஸ் யாருமே சம்பந்தம் இல்லாதவங்க வந்து உட்காந்துட்டு போகும்போது ரொம்ப அசௌகரியமா இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம கண்கூட பாக்குறோம். சோ அதனால வந்து இந்த கட்டண குறைப்பு பண்ணி உள்ள வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி பெர்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் அமௌண்ட் வாங்குறதா நியாயமான நடவடிக்கை. அதைத்தான் நாங்களும் வந்து எதிர்பார்க்கிறோம். சார், இப்ப காலங்காலமா இந்த நடைமுறை தானே பின்பற்றப்படுது. இப்ப மட்டும் திடீர் இந்த பரிந்துரை எதுக்காக? காலங்காலமாக நடைமுறை இதுதான் பின்பற்றப்படுது. காலங்காலமாக இருந்த சீனியர் சிட்டிசனுடைய சலுகை இப்ப வந்து மறுக்கப்பட்டுருச்சு. அதையும் வந்து ஏத்துக்கிட்டாங்க. இப்ப மாற்றம் வரும்போது மாறிடணும் இல்லையா? முந்தி வந்து இந்த நடைமுறை பண்றதுக்கு இவ்வளவு சிஸ்டம் இல்லை, டிஜிட்டல் கிடையாது. இப்ப ஆர்ஏசின்னு போடும் போது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கிரீன்ல வந்து ரேட்டை கட் பண்ணி காமிக்கும் போது என்ன ஒண்ணும் அதுல வந்து சிரமம் வராது. முந்திலாம் இதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு. இதை நடைமுறைப்படுத்துறதுல எந்த சிக்கலும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆர்ஏசி பேசஞ்சருக்கு இல்ல வெயிட்டிங் லிஸ்ட் பேசஞ்சருக்கு வந்து தேர்ட் ஏசியோ ஸ்லிப்பர்ல இல்லைன்னா அவனுக்கு செகண்ட் ஏசி வரைக்கும் அலாட் பண்றது அந்த சிஸ்டம். அப்படி பண்ணக்கூடிய சிஸ்டத்துல ஆர்ஏசிக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் இல்ல, ஒரு பார்ட் அமௌண்ட் தான் வாங்குறோம், மீதியை வந்து கன்ஃபார்ம் ஆனாதான் வாங்குவோம். இல்லைன்னா நீங்க உட்காந்துட்டே போனா 1000 ரூபாய் டிக்கெட் வந்து உங்களுக்கு 500 ரூபா தான் 550 ரூபா தான்ன்ற மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டாந்தா தான் அது நியாயமான நடவடிக்கை. மாற்றம் வரும்போது மாறிக்கிட்டே தானே போனோம். முந்தி அப்படி இல்லையே, லைன்ல நின்றுட்டு இப்ப வீட்டுல உட்காந்து டிக்கெட் எடுக்கிறோம். முந்தி லைன்ல இருக்கா அவர் சார்ட்டை வச்சு எழுதுவாரு, ஒரு டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு 1/4 மணி நேரம் இருந்துச்சு. மாறி வரும் நடவடிக்கைகளை நம்ம ஏத்துக்கிற மாதிரி சிரமங்களையே அந்த மாதிரி வந்து தவிர்க்கிறதுக்கு ரயில்வே துறை வந்து முன் வரணும். எல்லா வசதியும் நல்லா செய்யும் போது இது இந்த குறைகளை வந்து மனமும் வந்து ஏத்துக்கணும். இப்ப வந்து இந்த புதிய மக்களுக்குரிய சலுகை கட்டணத்தை ரத்து செஞ்சதுல எவ்வளவோ அவங்களுக்கு காசு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல வந்து பிடிவாதம் பண்ணாம ஆர்ஏசியை இந்த பரிந்துரையை ஏத்துக்கணுன்றதான் பயனருடைய விருப்பம். நிச்சயமா சார், புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய ரயில்களை நீங்க ஏன் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள்னு சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? நியாயமான கேள்வி. 50 இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தேஜஸ் வந்தே பாரத்ல 120 கிலோமீட்டர் வரைக்கும் கொண்டு போறாங்க. ஆவரேஜ் 80-85 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஆகுது. அதே தண்டவாளம் அதே இன்ஜின் தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம் அந்த சூப்பர் ஃபாஸ்டுக்கு. ஒண்ணு இந்த வேகத்தை வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல போனாதான் அட்லீஸ்ட் 70 ஆவரேஜ்லயாவது வரும். அந்த மாதிரி மாத்திட்டா பயண நேரம் குறையும் போது சந்தோஷமா கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் சூப்பர் ஃபாஸ்ட்னு பேரை மாத்திட்டு சும்மா ஆர்டினரி ட்ரெயினா போறதுக்கு வந்து கட்டணம் வாங்குறது வந்து கண்டிப்பா வந்து தவறு. இது வந்து வேகத்தை கூட்டணும், இல்ல கட்டணத்தை வந்து மாத்தணும். சம்பந்தம் இல்லாம சூப்பர் ஃபாஸ்ட் சொல்லாம எதை டிக்ளேர் பண்றாங்களோ, எத்தனை கிலோமீட்டர் மினிமம் இத்தனை கிலோமீட்டர் போனாதான் அது சூப்பர் ஃபாஸ்ட்ன்றத வந்து வெளிப்படையா ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சாதான் இதுல இருந்து இந்த மாற்றத்தை உணர முடியும். 55 கிலோமீட்டர்ன்றது நீங்க சென்னையில ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினே வந்து சபர்பன் ட்ரெயினே வந்து 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்கு போறான். அத மாதிரி இதை 55 போறத சூப்பர் ஃபாஸ்ட் சொல்றது எப்படி நியாயமாகும்? இதை ரயில்வே தான் மாத்தினா அதை வந்து அந்த பரிந்துரை குழு வந்து மக்களுடைய உணர்வுகளை கரெக்டான முறையில வெளிப்படுத்தி இருக்காங்க. அதை ஏத்துக்கிட்டு ரயில்வே மாற்றம் செய்யும்ன்றத நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்முடைய ரயில் பயணிகள் சங்கத்தை சேர்ந்த வரதன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இதே மாதிரி வேற என்ன மாற்றங்களை செய்யலாம்னு நினைக்கிறீங்க சுருக்கமா? வணக்கம் ரஞ்சித், இப்போ நீங்க வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இதை பத்தி ஒரு சுவையான தகவல் பேசுனீங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் வழித்தடங்கள் வந்து தற்போதைக்கு வந்து 110ல இருக்கு. 130 இன்க்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மதுரை சென்னை டு கன்னியாகுமரி வழித்தடம்
டபுளிங் பண்ணாக கூட டபுளிங்குடைய பலனை வந்து முழுமையாக அடைய முடியல. இது எதுக்கு அப்படின்னா, இதனுடைய சிக்னல் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் மேனுவல் முறையில உள்ள சிக்னல் தான் இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் வந்து ஏற்படுத்தப்படலை. ஐ திங்க் இந்த பட்ஜெட்ல தான் வந்து அதுக்கு ஆரம்ப கட்ட வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிதி ஒதுக்கீடும் அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள் பண்ண போறதாக ஒரு தகவல் வந்தது. தெற்கு ரயில்வே முழுவதும் ரயில் பாதைகள் வந்து எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் ஏற்படுத்தணும். அதே மாதிரி லெவல் கேட்ஸ், இந்த கடவு பாதை இருக்கு இல்லைங்களா, கடவு பாதை கூட கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட பாதைகள் வந்து இன்னும் மேனுவல் முறைப்படிதான் இயங்குது. அதுவுமே இன்டர்லாக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரயில் வந்து குறிப்பிட்ட கேட்டை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ப்ராப்பரா அதுக்கு க்ளோஸ் ஆகலாம், வார்னிங் பண்ணி அங்கேயே இதாயிரும். பட் இன்கேஸ் அது ஒண்ணு. திருப்பி வந்து என்னன்னா, இப்ப நம்ம கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அது ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அது கிட்டத்தட்ட பஸ் பேருந்து முனையம் ஓபன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, மோர் தென் 2 இயர்ஸ். லாஸ்டா தீபாவளிக்கு ஒண்ணுனாங்க, இப்ப பொங்கலுக்கு ஒண்ணுனாங்க. கிளாம்பாக்கம் அந்த ஆகாய நடைமேடை இருக்கு இல்லைங்களா, அந்த பேருந்து நிலையத்தில இருந்து ரயில் நிலையத்தை அடையக்கூடிய அந்த ஆகாய நடைமேடை பிளஸ் அந்த ஸ்டேஷனையும் வந்து நடைமுறைக்கு உடனடியாக கொண்டு வரணும். ஏன்னா அது வந்து இட் இஸ் கெட்டிங் டிலேட், பீப்புள் ஆர் சஃபரிங் a lot. சோ அந்த இதுவும் வந்து இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க சார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.